பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை, என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. அட உனக்கு நிகர் உலகத்துல யாரும் இல்லை, அட உனக்கு நிகர் உலகத்துல யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, 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 என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் மத்தியிலே என்னை சந்திக்க ஒரு அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களிலும் அநேக நாட்களாக நாங்கள் இந்த பதிவை போடாமல் இருப்பதற்கு அநேக இடத்துல கர்த்தர் ஜெபத்திற்காக அழைத்தது நிமித்தமும் எங்களால் அதை பதிவு செய்யக்கூட நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால போடலை. மறுபடியும் இது அந்த மாதிரி தடை ஆகாமல் கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்களை சந்திக்க கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையில என்றைக்குமே அவர் நம்மை கைவிட மாட்டார். இல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுகிறது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை யோபுவின் புஸ்தகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்றைக்கு நாம பார்க்க போகிற வார்த்தை யோபு 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றை குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர் என்றார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. இந்த வார்த்தையை விளக்குவதற்காக நான் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர். வாழ்க்கையில நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். ஒருவேளை அது ஆசீர்வாதத்தின் பாதையில போயிருக்கலாம், இல்ல உங்களுடைய உபத்திரவத்தின் பாதையில யோபுவை போல போயிருக்கலாம். ஆனா நீங்க எனக்கு இதெல்லாம் அறியவே இல்லையா ஆண்டவரே, இதை நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். அதுதான் இந்த வார்த்தை. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் எனக்கு காரணமே நீ சொல்லலன்னு கர்த்தரோட வழக்காடவே முடியாது. இல்லையா? காரணம் இல்லாம கர்த்தர் யாரையுமே எந்த இடத்துலயும் கொண்டு போய் நிறுத்த மாட்டார். இந்த ஒரு விசுவாசம் மாத்திரம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நல்லா பாருங்களேன், நாம பாறைகள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள் அல்ல, முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவர்கள் அல்ல, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் அல்ல. இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள். இல்லையா? இந்த 4 நிலத்துல இருக்கிறவங்களும் போய் கேட்க முடியுமா என்ன ஏன் இங்க விதைச்சிங்க அப்படின்னு? இல்லையா? அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறவர்கள் இங்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தைகள் இந்த உலகத்துல யார் எந்த இடத்துல கேட்டாலும் அவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இல்ல, இன்றைக்கு காலையில கூட முகநூல்ல ஒரு பதிவு ஒண்ணு போட்டாங்க. என்ன பதிவு அப்படின்னா, நம்ம பிரதமர் மோடியை யாரெல்லாம் விரும்புறீங்க, யாரெல்லாம் நேசிக்கிறீங்க, யாரெல்லாம் எதிர்க்கிறீங்க. எனக்கு அதுல ஒண்ணுமே புரியல. ஆனா நான் அதுக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான் அடிச்சேன். எவராயினும் மோடி மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் கர்த்தர் அவங்களை நேசிக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. அவங்க நம்மளுக்கு எதிரா இருக்கிறாங்களா, எதிரா இல்லையா, ஆளுகின்ற அரசர்களுக்கு எதிராகவும் ராஜாக்களுக்கு எதிராகவும் நீ எதிரா நிற்காதன்னு வேதம் சொல்லுது. உண்மைதானே? யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்லுவதற்கு இந்த நாவுக்கு அதிகாரமே கிடையாது. இல்ல, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் முதலமைச்சர் வரமாட்டாங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் பிரதமர் வரமாட்டாங்க. கர்த்தருக்கு சித்தம் இல்லாம உங்க அம்மா அப்பா யாருன்னு முடிவே ஆகாது. அல்லேலூயா. அப்ப எதையுமே மாத்திர இடத்துல நம்ம இல்ல, அவர் இருக்காரு. அவருக்கு தெரியும் நம்ம எதற்கு கீழே இருக்கிறோம். ஒருவேளை ஒரு அடிமைத்தனத்தின் அரசாங்கத்துக்கு கீழே நீங்க இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதற்கு காரணமும் நீங்க தான், உங்க சந்ததி தான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால மத்தவங்க மாறலன்னு சொல்றதை காட்டிலும் நாம எப்ப மாற போறோம்? அல்லேலூயா. நாம எப்ப மாற போறோம்? நாம மாறணும். கிறிஸ்து அப்படிதான் சொன்னாரு, நான் மாறணும். பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்ந்து காட்டுறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வசனம் அழகா சொல்லுது. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன்
ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற வாக்கு, ஏன் தெய்வத்துக்கு கொடுக்கிற வாக்கே 2வது வாட்டி திருத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே, நான் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், சபைக்கு ஓடி வருவேன், என்னுடையதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு நான் பொருத்தனை பண்ணி கொள்ளுவேன், தசம பாகத்தை செலுத்துவேன்னு சொல்லுற ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னைக்கு 2ஆம் முறை மாற்றி திருத்தி கொண்டு, நான் ஏன் செலுத்த வேண்டும், நான் ஏன் சபைக்கு போகணும், நான் ஏன் ஆண்டவரோட பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்னு உலக பிரகாரமா போகிற இந்த காலத்துல கர்த்தரை குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது. அவர் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எதிரான ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 10 வருஷத்துக்கு முன்பாக 2015ஆம் வருடம் பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம் என்ன நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. மறந்துருப்போம். அந்த ஒருவேளை நீங்க இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தாருன்னு வைங்களேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறேன், அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க அந்த பிப்ரவரி மாசமோ இல்ல ஏதோ உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் பேசினார்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையை பிடிச்சிக்குவீங்க. இல்ல, ஐயோ நான் மரணப்படுக்கையில இருந்தேன், கர்த்தர் என்ன தூக்குறேன்னு சொன்னாரு. தாவீதை போல மரணப்படுக்கையில பொருத்தனை பண்ணி கொள்ளுகிற அநேக விசுவாசிகள் இன்னும் சபையில இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன தூக்கிடுவார் அப்படின்னு அந்த வாக்கு தத்தத்தை இன்னும் பிடிச்சிட்டு இருக்கோங்க. பல பேருக்கு திருமுழுக்கு எடுக்கிறப்ப, ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப போதகர் வாயிலிருந்து வர வாக்கு தத்தத்தை மறந்துடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். திருமணம் ஆகிறப்ப சொல்ற வாக்கு தத்தத்தை மறந்துடுறாங்க. கிறிஸ்துவ முதலா அறிந்து எப்படி நான் ஏத்துக்கிட்டேன்றப்ப அந்த நேரத்துல கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை மறந்துடுறாங்க. தீர்க்க தரிசனமான இதுதான் உன் தலையில பழிக்கின்ற தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்தை மறந்துடுறாங்க. அப்ப எதை ஞாபகம் வச்சிருக்காங்க? எது எனக்கு சாதகமா இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட். நாம உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியக்கார சகோதரர் வியாசர் லாரன்ஸ் அங்கிளுக்கு பேசினா, எப்படி இருக்கீங்க அங்கிள்னா, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன்னு. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு நாள் என் மனைவி கிட்ட அவர் அப்படி சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப கர்த்தர் ஒரு போதகரால அந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா அவரை எழுப்பின கர்த்தர் அதற்கும் மேலானவர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வார்த்தை தான் சொல்லுது, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா எனக்கு இன்னும் நடக்கலையே, அந்த காரியத்தை இன்னும் காட்டலையே அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த காரணத்தை எனக்கு காட்டலன்னு சொல்லி வழக்காடுகிறதற்கு தேவன் இடம் கொடுக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா அடுத்த 2-3 வசனங்கள்ல நான் உங்களுக்கு அதை நிரூபித்து காட்டுகிறேன். நல்லா பாருங்க. கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நித்திரை அடைந்து நீங்க தூக்கத்துல பெட்ல படுத்து தூங்குறீங்க, உங்க படுக்கையில படுத்து தூங்குறீங்கன்னா, அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. பிரைஸ் தி லார்ட். எப்படியா எனக்கு வர தண்டனை எப்படி எனக்கு உணர்த்துவாராம்? ராக்காலத்து தரிசனமான சொப்பனம். இரவுல நான் தூங்கிடுறேன், அந்த தூங்குறதுல எனக்கு ஒரு கனவை கொடுக்குறாரு, அதுல மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி தூங்கும் போது ஆண்டவர் பேசுறாராம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தூங்கும் போது, இன்றைக்கு இருக்க சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்களோ தூங்கும் போது கனவா வந்துடும். நீங்க பயந்தீங்கன்னா பயமான கனவா வரும், நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா ஆசீர்வாதமான கனவா வரும். ஆனா வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது யோபுவின் புஸ்தகத்துல, நான் தூங்கும் போதுதான் உன்கிட்ட பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீ பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. என் தேவன் சும்மாலாம் அப்படி பேச மாட்டான். ஏன்னா நீ பயப்படக்கூடாது. நீ விழிச்சிட்டு இருக்கும்போது நான் பேசணும்னா பயந்துருவேன். எதிர்காலத்தை குறித்து உனக்கு இடறுதல் உண்டாகும் சொன்னா பயந்துருவேன். உனக்கான எதிரான தீர்க்க தரிசனம் சொன்னா பயந்துருவேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சொல்லுவதற்கு அநேகம் பேர் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வேறுன்றல. அத்தனை பேரும் எரேமியாவை போலயோ எசேக்கியாவை போலயோ ஒரு தீர்க்க தரிசியா நின்று நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் செய்யறேன்னு சாமுவேலை போலவோ நிக்கல. பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான காரியத்துக்கு நிக்கிறதுனால நீ சொன்னா பயந்துருவ. அதனால கர்த்தர் எப்ப பேசுறாரு? நீ தூங்கும் போது உன் படுக்கையில கன நித்திரை அடைந்து அப்ப சொப்பனத்துல உன் காதுல உன் செவி கேட்க. நல்லா பாருங்க, அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, ஒருவேளை அதன் மூலமா வர தண்டனையில அவர் முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன உணர்த்தி என்னுடைய எல்லா தண்டனையிலிருந்து நீக்கி என்ன ஒரு முத்திரையா வச்சிடறாரு. பிரைஸ் தி லார்ட். அதற்கப்புறம் அவர் என்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமையை அடங்கவும் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த தண்டனையிலிருந்து, இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாத்திட்டேன், இதுல நீ பெருமை பாராட்டக்கூடாது. அதுல இருந்து என்ன அவர் அகற்றுகிறார். ஹல்லேலூயா. சும்மாலாம் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தூக்கி கொடுத்துட மாட்டாருங்க. எப்படி கொடுப்பாரு? அந்த ஆசீர்வாதத்துல நீ நிலை நிற்கணும்.
பிரைஸ் தி லார்ட். இல்ல திருக்குறள்ல கூட ஒரு அழகான ஒரு குறள் இருக்கு, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எத்தனை பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியும் தெரியல. பிரைஸ் தி லார்ட். கத்துக்க வேண்டியதெல்லாம் கசடர கத்துக்கங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்களோ அதுல வாழ்க்கையில நிற்க கத்துக்கணும். அதான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்ல, வேதத்தை படிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நான் 2 வாட்டி படிச்சுட்டேன், 3 வாட்டி படிச்சுட்டேன், 1000 வாட்டி படிச்சுட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன வேதத்தை படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் எழலாம். வேதத்தின்படி நிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். வேதத்தை முழுசா படிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. வேதத்தை முழுசா படிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனா இந்த வேதத்துல சொல்லி இருக்கிற கர்த்தருடைய வழிகள்ல நிற்கிறது தான் பெரிய விஷயம். பிரைஸ் தி லார்ட். இல்ல இந்த வேதத்துல சொல்லி இருக்கிற கர்த்தருடைய வழிகள்ல நிற்கிறோமா? நீங்க நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அவர் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றாம போகவே மாட்டார். அல்லேலூயா. இல்ல எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி இருக்கு வேதத்துல. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சாபமான ஒரு சாப குலைச்சலான ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு வந்துருச்சு, என்ன பண்றது பிரதர் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். நினிவேவை கவிழ்த்து போடுவேன் 40 நாள்ல தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. வேதத்துல அது நிறைவேறிச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. பிரைஸ் தி லார்ட். இது நிறைவேறல. அவங்க உடனே ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அவங்க உபவாசிச்சாங்க. கர்த்தர் அதை மாற்றி போட்டுட்டாரு. பிரைஸ் தி லார்ட். யோனா உட்கார்ந்து அழுகுறாரு, இது ஏன் நீ கவிழ்த்து போடல ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட். இல்ல ஆனா கர்த்தர் சொல்வாரு, அந்த புறஜாதியும் படைத்தது ஆண்டவர் மாத்திரம் தான், மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க 18வது வசனத்துல, இவ்விதமா அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இன்றைக்கு நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க. இல்லையா? நம்ம ஜீவனை எப்படி ஆத்துமாவை பட்டயத்துக்கும் படுகுழிக்கும். எத்தனையோ பேர் குழியை தோண்டி வச்சுட்டு பேசுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த குழிக்கு மேலாம் என் தேவனுடைய கரம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இடறி விழும்போது என் தேவனுடைய கரம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவருடைய உள்ளங்கையில என்ன வரைந்து வைத்திருக்கிறார். அதை யாராலையும் புதைக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்னுடைய இயற்கையான வயது முடிந்து அவருடைய சேர்ற வரைக்கும் கர்த்தர் உங்களோட தான் கூட இருப்பாரு. அல்லேலூயா. நீங்க எந்த ஒரு பட்டயத்துக்கும் எந்த ஒரு நோய்க்கும் பலியாகவே மாட்டீங்க. அவர் வாக்கு பண்ணவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார், 175 வயது வரைக்கும் ஆபிரகாமால இருக்க முடியும்னா கர்த்தர் உங்களுக்கும் வாக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். பூரண ஆயுசோட நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பார். அதனால சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் கைவிடுகிற தேவனே இல்லை. ஆனா என்ன தெரியுமா இங்க பிரச்சனை? அநேகம் பேருக்கு எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு குழியில போட்டப்ப காரணம் கேட்கல. அல்லேலூயா. ஜெயில போட்டப்ப காரணம் கேட்கல. மறுபடியும் அவனை கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதமான இடத்துல உட்கார வச்சவங்க தான் அவனுக்கே புரிஞ்சது, யார் உங்களை குழியில தூக்கி போடுறாங்களோ கர்த்தர் நிச்சயமா அவர்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் வெட்கி தலை குனியும்படியுமாக யோசேப்பை போல் நிற்க வைப்பார். அல்லேலூயா. அதனால காரணம் மட்டும் நம்ம கேட்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை வருது, 4ஆம் தலைமுறை இவ்விடத்துக்கு திரும்பி வரும். பிரைஸ் தி லார்ட். தெரியாதுல்ல? ஈசாக்கு, யாக்கோபு, அதற்கப்புறம் யோசேப்பு, 4ஆம் தலைமுறை. கர்த்தர் சொன்னா வாக்கு தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறதே கிடையாது. நீங்க முழுசா படிச்சவங்க நிறைய பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேதத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம வாழ்க்கையில இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு என் வாழ்க்கைக்கு விடுதலையே இல்லையா? நான் யார்கிட்டயாவது கேட்கணுமா? வேணவே வேணாம். வேதத்தை உட்காந்து படிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவாரு. பிரைஸ் தி லார்ட். யாரையும் தேடி தீர்க்க தரிசனம், யாரும் எனக்கு ஜெபம் பண்ணா விடுதலை ஆயிரும் முதல்ல நிறுத்திட்டு நான் ஜெபிச்சா கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி நினைத்து நீங்க ஒவ்வொரு ஓய்வு நாளையும் சபையில போய் நீங்க பரிசுத்தமா ஆசரிச்சு பாருங்களேன், கர்த்தர் பேசுறது அத்தனை உங்களுக்காக தான் பேசுவார். அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை பார்த்தது போல அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? அவர் காரணம் சொன்னார்னா நாம செய்யற எல்லா பாவத்தையும் அவர் மூடி இருக்கிறாரு. அவர் காரணம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா நம்மளால பதில் பேசவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இல்ல நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையை குறித்து வெளியில சொல்லவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். பல பேரோட கண்ணீர்கள்ல ஒரு சில பேர் எழும்பி வந்திருப்பீங்க, பல பேரை ஏமாற்றுறதுனால எழும்பி வந்திருப்பீங்க, பல பேரோட உபத்திரவத்துல எழும்பி வந்திருப்பீங்க. கர்த்தர் இதற்கெல்லாம் பதிலுக்கு பதில் கேட்டாருன்னா, நியாய தீர்ப்பு வச்சாருன்னா முடியவே முடியாது. ஆனா நம்ம கர்த்தரை மாத்திரம் காரணம் கேட்டுட்டு இருக்கோம். அதனால இன்றைக்கு சொல்றேன், ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி காரணம் கேட்காதீங்க, அது மாயையானது. பிரைஸ் தி லார்ட். அதனால இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் அவர் 1க்கு 2 மடங்காக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார் என்று படுகுழிக்கு தப்புவித்த நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பட்டயத்திற்கு தப்புவித்த நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது நிச்சயமாக மரண பரியந்தம் நம்மோடு தொடங்கும். அதனால கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் விசுவாசிங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நேசிக்கிற மீன் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா.
இந்த வேலையில கூட ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் அப்பா நீர் கொடுத்த அருமையான நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தைகள் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தப்பிதங்களை கர்த்தர் மன்னித்து அப்பா இந்த பூமியில எங்களை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் அப்பா நீர் எங்களை வாழ வைக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கேள்வி கேட்காதபடிக்கு அப்பா நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நடக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய யோசனை என்ன என்பதை அப்பா நாங்கள் உடைய சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்குள்ளாக நடவ அதுக்குள்ளாக வாழ அது கிருபை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. நீ தந்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் எங்களை எவ்வளவாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு கேட்ட சத்தியத்தின்படி ஒருவேளை நாங்கள் செய்த ஆண்டவரே பாவங்களுக்காக நீர் நியாயம் தீர்த்திருந்தால் இந்த பூமியில இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு நாங்கள் பாத்திரவனா இருந்திருக்கவே முடியாதப்பா. ஆனால் அவர்கள் யாவையும் கர்த்தர் நீர் மன்னித்து நீ தந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை பத்திரமா நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்ற வார்த்தையின்படி மாத்திரம் அல்ல எல்லா வசனங்களின்படி இந்த பூமியில எங்களை நீர் வாழ வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக இந்த சத்தம் கேட்கப்படும் பொழுது நீர் அவருடைய எல்லா உபத்திரவங்களையும் நீக்கி ஒரு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. எம்மட்டு வரை நீர் நடத்தி கொண்டு வருகிறீர். எம்மட்டு வரை நீர் உம்முடைய வார்த்தையினாலே போஷித்துக் கொண்டிருக்கிறீர். இம்மட்டு வரை நீர் தான் எங்களை எல்லா காரியங்களிலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. அந்த காரியங்கள் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்பதை அவர்கள் விசுவாசிக்கிற அந்த நொடி பொழுதிலே அவருடைய எல்லா காரியங்களின் உபத்திரவங்கள் மாறட்டும் அப்பா. ஒரு ஆசீர்வாதங்களும் சந்தோஷம் சமாதானம் அந்த கூடாரத்துக்குள்ளாக நிலைப்படட்டும் அப்பா. கரங்களில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீரே தொடர்ந்து நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவரின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கேட்ட அந்த வார்த்தைகள் யாவையும் உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you.